மன்னனிடம் நேராக சென்று அவர்கள் கப்பம் கோருகிறார்கள். அதற்கும் அந்த மன்னன் சம்மதிக்கிறான். நாளடைவில் போர்த்துகேயர் கோட்டை பகுதியை தங்கள் வசப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். அதே காலகட்டத்தில் யாழ்ப்பாண ராஜ்யம் ஒன்று இருந்தது. அவர்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தங்களுடைய அதிகாரத்தை பரப்பிக் கொண்டு வரும் பொழுது யாழ்ப்பாண ராஜ்யத்தை அவர்களால் அவ்வளவு இலகுவாக கைப்பற்ற முடியவில்லை. ஏனென்றால் அங்கே சங்கிலியன் என்ற ஒரு தமிழ் மன்னன் இருந்தார். பல முறை படையெடுத்து போர் செய்து அந்த மண்ணையும் அந்த மக்களையும் காத்து வைத்துக் கொண்டார். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் அந்த மண்ணை சங்கிலியன் போர்த்துகேயரிடமிருந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தார். 1619 தான் சங்கிலியன் வீழ்த்தப்பட்ட பின்பு அந்த நிலப்பரப்பு, அந்த யாழ்ப்பாண ராஜ்யம் போர்த்துகேயர் ஆட்சிக்கு கீழ் வந்தது. அது மட்டுமல்ல, அடுத்து ஒல்லாந்தர், அதுக்கடுத்து ஆங்கிலேயர். இவர்கள் ஆங்கிலேயர் வந்த பின்பு கூட இலங்கையை முழுவதும் அவர்களால் கைப்பற்றிவிட முடியவில்லை. அங்கே வன்னி பரப்பில் பண்டார வன்னியன் என்ற ஒரு மன்னன் இருந்தார். கடைசி வரைக்கும் போர் செய்தார். எங்கள் நிலத்தையும் எங்கள் மண்ணையும் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு வெறியோடு எங்கள் மண்ணை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தொடர்ந்து போர் செய்தார். கடைசியில் 1815 தான் இலங்கை முழுவதையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் எங்களுடைய தமிழ் மன்னர்கள் எங்கள் நிலத்தை கைப்பற்றி வைத்திருந்தார். அதன் பின்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும், விடுதலை கிடைத்தது, சிங்களவரிடம் நாடு சென்றது. அதன் பின்பு தமிழர்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள் இதையெல்லாம் தெரியும். அதிலிருந்து மீண்டு எழுவதற்காக ஒருவன் பிறந்தான். அவன்தான் எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபா. ஆக நாங்கள் தமிழையும் தமிழ் நிலத்தையும் காப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு இனம் இந்த தமிழ்.